ஹாய் வேர்ஸ், நம்ம கஸ்டமர் வந்து ஒரு ஆள் வந்து மிஷின் ஒன்று ஓட கொடுக்குறாப்புல. நார்மலாக வந்து ஓடுனா வந்து நான் மிஷின் சூப்பராக ரன் ஆகுது. ஆனால் வந்து ஹேமர் மோட் வச்சோம்னாக்க மிஷின் வந்து எந்த ஒரு இதுவுமே நம்ம ஸ்டக் ஆகிட்டு வருது அப்படின்னு சொல்லி. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ள பிஸ்டன் இல்லாட்டா வந்து ரோலார் பேரிங் வந்து போயிருக்கும். நம்ம என்ன போயிருக்க முடியாது கலெக்டிவ் உள்ள சர்வீஸ் பண்ணிட்டு கஸ்டமர் வந்து நீட்டாக வந்து கொடுத்துருவாங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 26 வந்து இந்த ஹஸ்கி வந்து போட்டிருப்பாங்க. ரொம்ப பேர் அது வந்து தெரியாமல் மைனஸ் ஸ்க்ரூலாம் போட்டு வந்து ரொம்ப சலிச்சிருவாப்பில். இதுக்குன்னா தனியாக வந்து ஸ்க்ரூ ட்ரைவர்லாம் இருக்குது. அதை போட்டு கழட்டினா தான் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து கழட்டலாம். அதேமாதிரி ரொம்ப பேர் வந்து கமாண்டில் வந்து கேட்டிருந்தீங்க, இந்த பின்னாடி கார்பன் ஹோல்டர்லாம் வந்து கழட்டாமல் எப்படி உள்ளக்குள்ள மெக்கானிக் சிஸ்டத்தை வந்து கழட்டலாம் அப்படின்ட்டு. ரொம்ப ஈஸியாக ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சுட்டு இந்த மாதிரி லாக் எடுத்துக்கிட்டால் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நம்ம பின்னாடி கார்பன் எதுவுமே கழட்ட தேவையில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த ரோலார் பேரிங் வந்து சுத்தவே இல்லை, மிஷின் சுத்தையில். காரணம் என்னென்னா இந்த சீக்கிரம் வந்து அடியாயிருக்கு. இப்போ நம்ம வந்து அதை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கிளிப்பு வந்து டேமேஜ் ஆகி இந்த ரோலார் பேரிங்கை சுத்த விடாமல் பிடிச்சிக்க நிற்கிது. ஸோ அதனால தான் வந்து இப்போ இந்த மிஷின் வந்து ரொட்டேட் ஆகலை. ஸோ நம்ம வந்து இதை ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு வளைஞ்சிருக்குன்றது நீங்கள் பார்த்தா தெரியும். இது பார்த்தீங்கன்னா பழசு. இப்போ நம்ம எடுத்துருக்க புதுசு சி கிளிப்பு பாருங்கள் எந்த அளவுக்கு அந்த டேமேஜ் ஆகிருக்கு, வளைஞ்சிருக்கு. சின்ன இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பெண்டு பண்ணி எடுத்து போடுவாப்பில், அதுவும் அது சரி வராது. புதுசு மாத்திரம் தான் நல்லது. நம்ம கழட்டியாச்சு. ஸோ அதனால் ஃபுல்லாக வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து நீட்டாக மிஷினை வந்து ரெடி பண்ணிடலாம். கொஞ்சம் நீட்டாக உள்ளதை வச்சுட்டு ஜஸ்ட் வந்து நீங்கள் வந்து இந்த கிளிப்பை வந்து இப்படி மாட்டி விட்டோம்னா ஜஸ்ட் இந்த கிளிப்பை இப்படி பாட்டிட்டு ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு அமுக்கி விட்டீங்கன்னா அழகாக வந்து உள்ளே செட் ஆகி உட்காந்துரும். அவ்வளோதான். இப்போ வந்து ரன் பண்ணி பார்ப்போம். சூப்பராக வந்து ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சு. அந்த சி கிளிப் இது யூ கிளிப் வந்து இந்த டேமேஜ் ஆகி உட்காந்துருந்தால தான் இந்த மிஷினுக்கு வந்து இந்த பிரச்சனை. இதே மாதிரி இந்த ரோலார் பேரிங் கம்ப்ளைண்ட் வந்தாலும் இதே மாதிரி தான் ஃபங்க்ஷன் ஆகும். அதே மாதிரி பிஸ்டன் உடஞ்சி உட்காந்தாலுமே இதே மாதிரி தான் சவுண்ட் வரும். நம்ம வந்து கழட்டினா மட்டும்தான் என்ன போயிருக்குங்கிறது வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக க்ரீஸ் அப்ளை பண்ணிட்டு நம்ம பேக் பண்ணிடலாம். உங்களுக்கு மிஷின் பற்றி ஏதாச்சும் ரிப்பேர் பண்ணுறதுல எதுவும் சந்தேகம், அதுக்கப்புறம் மிஷினை பற்றி எதுவும் சந்தேகமாக இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணலாம். கால் பண்ணாதீங்க, மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுவேன். அதே மாதிரி உங்களுக்கு எந்த ஸ்பேர் வேணும்னாலும் நீங்கள் அதில் வந்து கான்டெக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் எந்த மிஷினாக தான் நம்ம உங்களுக்கு ரிப்பேர் பண்ணோம்னா நம்ம வந்து கான்டெக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம மிஷின் ரிலேட்டடான வீடியோலாம் பார்க்கணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.